السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த தருணம். உலகில் வாழும் மனித இனம் வழிகேட்டில் அலைந்து அதன் எல்லைக்கே சென்றபோது அவர்களுக்கு நேர்வழி காட்டி சிலை வணக்கத்திலிருந்து விலக்கி ஈமான் மற்றும் ஏகத்துவ பாக்கியங்களை வழங்கிட அல்லாஹ் தீர்மானித்தான். வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த ஒளி வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. அபாக்கியமுடைய உலகத்தின் விதி விழித்துவிட்டது. ஹிரா குகைக்குள் இறைவசனத்தில் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த அன்னலாரின் முன்பாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். அன்னலாரை பார்த்து ஓதுங்கள் என்றார்கள். எனக்கு ஓதத் தெரியாதே என்றார்கள். அன்னலார் பிறகு அன்னலாரை இறுக்கி அணைத்துவிட்டு இப்போது ஓதுங்கள் என்றார்கள். இப்போதும் எனக்கு ஓதத் தெரியாதே என்றார்கள். இவ்வாறு 3 முறை இறுக்கி அணைத்து பிறகு அன்னலார் ஓத ஆரம்பித்தார்கள். இவ்வாறாக நபித்துவம் கிடைத்த முதல் நாளே இறங்கிய வசனத்தை அன்னலார் ஓதினார்கள் என்று ஆரம்பித்த வகையின் தொடர் அன்னலாரின் இறுதி வரை நீடித்தது. 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். காயம்பட்ட கை குணமடைதல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் ஜர்ஹத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார்கள். அவரை சாப்பிடுமாறு அன்னலார் அழைத்த போது தமது வலது கையில் சிரமம் இருந்ததால் இடது கையால் சாப்பிட எத்தனித்ததும் வலது கையால் சாப்பிடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அதில் எனக்கு சிரமம் இருக்கிறது என ஜர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உடனே அவர்களின் கரத்தில் அன்னலார் ஊதிவிட சிரமம் மறைந்து வலி குணமானது. பிறகு இறுதி நாள் வரை ஜர்ஹத் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுக்கு கையில் சிரமமே ஏற்பட்டதில்லை. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஃபர்லுகளை நிறைவேற்றுவதன் நன்மை. அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்த ஒருவர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் தாங்கள் அவனின் உண்மை திருத்தூதர் என்றும் நான் சாட்சி கூறி ஐவேளை தொழுது ஜகாத்தை வழங்கி ரமலான் மாதம் நோன்புகள் வைத்து அதன் இரவுகளில் வணக்கங்கள் புரிந்தால் நான் எந்த பட்டியலில் சேர்க்கப்படுவேன் என கேட்டார். அதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சித்தீக்கீன்கள் மற்றும் ஷுஹதாக்களின் பட்டியல்களில் சேர்க்கப்படுவீர்கள் என கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஞானங்கள் பெற ஓதும் துவா. ஞானம், திறமை, இறைபக்தி ஏற்பட இந்த துவாவை ஓதவும். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, மேலும் நல்லோருடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்பது இதன் பொருளாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துஆ செய்பவரோடு ஆமீன் கூறுதல். சிலர் ஒன்று கூடி அவர்களில் ஒருவர் துஆ செய்திட மற்றவர்கள் ஆமீன் என கூறினால் அவர்களின் துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. குழப்பம் விளைவித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்குரிய தண்டனையாவது அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது சிலுவையில் அறையப்படுதல் அல்லது மார்கால் வெட்டப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு உலகில் ஏற்படும் இழிவாகவும் மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையும் உண்டு என சூரா மாயிதாவிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு தண்டனையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. அல்லாஹ்வின் விருப்பம் உலகம் இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள், அல்லாஹுவோ உங்களுக்கு நிலையான மறுமையை நாடுகிறான். இந்த சூரா அன்ஃபாலில் வரக்கூடிய இந்த ஆயத்தின் விளக்கமாவது, மனிதன் எந்நேரம் உலகை சம்பாதிப்பதிலே பரபரப்பாக இருக்கின்றான். ஆனால் உலகத்தை விட மறுமைதான் அதிகம் நாட வேண்டும் என அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஏனென்று சொன்னால் மறுமையே நிலையானதாகும். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. முதன்மையாக உயிர் பெறுபவர்கள். நாம் இவ்வுலகில் கடைசியாக வந்தோம், ஆனால் மறுமை நாளன்று நாம் தான் முதன்மையாக உயிர் பெற்று மஹ்ஷருக்கு வருவோம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தேல் கடிக்கு சிகிச்சை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு நாள் இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒரு தேல் அன்னலாரை கொட்டிவிட்டது.
அன்னலார் அதை அடித்து கொன்று விட்டார்கள். தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் தேலை சபிப்பானாக, இது தொழுபவர் தொழாதவர் என எவரையும் விட்டு வைப்பதில்லை என கூறிவிட்டு தண்ணீரையும் உப்பையும் கொண்டு வர செய்து இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கி தேல் கொட்டிய விரலில் அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி தேய்த்தார்கள். மேலும் அல் ஃபலக் அன்னாஸ் ஆகிய இரு சூறாக்களையும் ஓதி கொண்டார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. பணிவாக இருங்கள், யாரும் பிறரிடம் பெருமை பேசாதீர், பிறரிடம் வரம்பும் மீறாதீர் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த உம்மத்திற்கு அறிவுரை பகன்றார்கள். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خيري سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.